ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது ரொமான்டிக் காதல் எபிசோட் நம்பர் 24. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நீ சொல்கிறது உண்மையா? அப்போ இது ஃபேக் மேரேஜ் தானா? ஆமாம். ஏன் நீ உண்மைன்னு நினச்சியா? உண்மைன்னு நினச்சி தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் உனக்காக. ஐயோ டாக்டரே, மாஸ்டருக்கு எதுக்கு இந்த கிஃப்டெல்லாம்? அதெல்லாம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டார். கிஃப்டா? கிஃப்ட் வேறு கொடுப்பாங்களா? இதோ இது இருக்குல்ல, இதை மட்டும் நீ தொட்டன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிவ. அப்புறம் இது மெமரி லாஸ் ஆயிரும். அப்புறம் எங்கேருந்து நீ கல்யாணம் செய்ய? அட பாவி, இவன் என்னை கொல்றதுக்கு வந்திருக்கான் போலையே. இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கான எல்லா வழியிலையும் நான் மருந்து எடுத்துன்னு வந்துட்டேன். நீ இப்போ மட்டும் வாயை திறக்காமல் இருந்திருந்த இது எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துருப்பேன். நல்ல வேலை கொல்லாமல் விட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். எது சிச்சி, என் நண்பனை கொல்ற அளவுக்கு நான் அவ்வளோ மோசமானவனும் கிடையாது. இது உண்மையிலுமே ஃபேக் மேரேஜ் தானே? ஃபேக் மேரேஜாக தான் இருக்கணும். இல்லை, நான் இந்த மருந்து அத்தனையும் உனக்கு கொடுத்துருப்பேன் என்னோட குயிங்கை காப்பாற்றுறதுக்கு. உன்னோட குயிங்கா? ஆமாம். எப்படியும் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அவள் என்ன தான் சூஸ் பண்ணுவாள். இந்த அளவுக்கு நீ தீவிரமாக இருப்பேன்னு நான் நினைக்கல டாக்டர். டேய், நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்டா. அதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு வாட்டி மன்றாடி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சொதப்பிடாத. ஐயோ, அங்கே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நண்பா, வாழ்த்துக்கள் இந்த ஃபேக் மேரேஜுக்கு. சரிடா, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன், வந்துடுறேன். அப்புறம் நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. இது ஒரு வேளை ஃபேக் மேரேஜோ இல்லாமல் இருந்தால் அவளை நீ காதலிச்சு குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருப்பியா? மேபி. என்னது? பேர் கூட யோசிச்சு வச்சுட்டேன். சரி, நானே கெஸ் பண்ணுறேன் இரு. அது என்ன பேருன்னா கூஹி கூலியோ ஷங். ரைட்டா? ஆமாம். இப்போ நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா உன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. என் இதையும் ஒருத்தருக்காக தான் துடிக்கும், அதுவும் உனக்காக மட்டும்தான்றதை மறந்துடாத. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ரெடி ஆகி அவங்களோட மண்டபத்துக்கு, அதாவது அந்த வீட்டுக்கு வந்துட்டுருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க, எல்லாரும் ஆரவாரத்தோடு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே கோலாகலமாக இருக்கும். பொண்ணு அழகாக இருக்கால, எல்லாரும் கொஞ்சம் உற்சாகமாக வரவேறுங்கம்மா. ஐ என் ஆள், என் குயின். யோ கம்னரியா, ஏன் ஆள் கூட தான் ஏன் அங்கே இருக்கா? கம்னரு. இதெல்லாம் ஒரு காலும் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் போகிறேன். எங்கேயா போகிற? நீ வேணா பார்த்துட்டு இருப்ப, உன் காதலனை இன்னொருத்திக்கு தார பார்த்து கொடுக்குறத என்னால் முடியாது. இதயம் தாங்காது. இதை பார்க்க எனக்கு தெம்பில்ல, நான் கிளம்புறேன். அப்போ நான் எனக்கு காதலினா எனக்கு காதலனாச்சே. இந்த பக்கம் சடங்கு ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல பூமிக்கும் ஆகாயத்துக்கும் வணக்கம் சொல்லுங்க. சரின்னு சொல்லி அவங்களும் சொல்ல, அடுத்ததாவது பெரியவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நீடோடி வாழணுப்பா, அப்புறம் உங்கள் 2 பேருக்கும் சொல்லிக்கோங்க அப்படின்னும் போது கரெக்டாக ஒரு கேண்டி வந்து நம்ம ஹீரோயினி முகத்தை மறைச்சிடும். யாருன்னு திரும்பி பார்க்கும் போது செகண்ட் பிரதர் வந்திருப்பாரு. நீயா? நீ இங்கே என்ன பண்ணுற? நீ சோகத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, அதான் உன்னை சேர பண்ணுறதுக்காக வந்தேன், வா இங்கேருந்து போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவார். அது நம்மளோட ஹீரோ பார்த்துட்ருப்பாரு. இந்த நேரத்தில் அவரால் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் செகண்ட் மாஸ்டர் ஹீரோயினி தள்ளிட்டு வந்துட்டுருப்பாரு. என்னாலும் உங்கள் அண்ணனுக்கு அந்த பொண்ணு தான் கரெக்டாக இருப்பாள்ல, பர்ஃபெக்ட் மேட்ச். அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. நீ வேணா நினச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு காதலில் முட்டாள்தனம், அப்புறம் இன்னும் க்ரேஸியான நிறைய விஷயங்கள் இருக்கணும். அது அவங்கக்கிட்ட இருக்கானா டவுட்டு தான். இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கே, நான் ஃப்ரீ டைமில் இங்கே வருவேன். இங்கே ஒரு புதையல் இருக்குது, வா உங்ககிட்ட காமிக்கிறேன். இங்கே பார்த்தியா புதையல்? ஹோ, இதுதான் நீ சொன்ன புதையலா? ஆமாம். இது பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி பிடிக்க ட்ரை பண்ணுவார். அந்த மீன் கைக்கே சிக்காது. ஐயோ போயிடுச்சு. நீ எங்கே போகிற? இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி போவாங்க. சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி இவர் மறுபடியும் மீனை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே பாரு, நான் ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன், இதை வச்சு ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு துணியை ரெடி பண்ணி கரெக்டாக மீனையும் பிடிச்சி காட்டிடுவாங்க. எப்படி பிடிச்சிட்டல? ஓ, இங்கே கொடு. என்ன பண்ணுற நீ? சும்மா தான் அப்படின்னு சொல்லி 2 பேர் விளையாடிட்டு இருப்பாங்க. அதில் துரத்துனதில் நம்ம செகண்ட் பிரதர் எட்ட ஓடி வந்துடுவார். அப்போ ஒரு நண்டு பார்ப்பாரு. சரி இவகிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடலாம். அந்த நண்டை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஹீரோயினி கிட்ட, நீ மீன் கூட விளையாண்டது போதும், உன் கூட விளையாடுறதுக்கு இன்னொன்று வந்திருக்கு பாரு, இதா பாரு அப்படின்னு சொல்லி அந்த நண்டு காமிப்பாரு. நம்ம ஹீரோயினி பயந்து ஓடுவாங்க. அது கிட்ட கொண்டு வராது, இந்தா உன்னோட கிஃப்ட்டு கொண்டு வந்துட்டும் பாரு அப்படின்னு சொல்லி கிட்ட வந்த உடனே 2 பேருக்குமே ஃபேஸே மாறிடும். கிஸ் பண்ணுற அளவுக்கு செகண்ட் பிரதர் துணிஞ்சிருவார். கிட்ட வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளோட ஹீரோயினி அவர் கையில் இருக்க நண்டு எடுத்துகிட்டு, நான் இந்த கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், வா போகலாம், டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பேச்சு டைவெர்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் பிரின்ஸு காமிப்பாங்க. எப்படி அவன் கல்யாணம் பண்ணலாம், எவ்வளோ தைரியம் அவனுக்கு அப்படின்னு டென்ஷனில் இருப்பார். என்னடா கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வருவாங்க. அம்மா, அவன் எவ்வளோ தூரம் போயிட்டான் தெரியுமா? அமைதியாரு, நானும் கேள்விப்பட்டேன், முதல்ல உட்காரு. நீ எவ்வளோ கான்கு பையனாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்ட, ஆனால் அவன் லீகல் ஒய்ஃபாக ஆக்கிட்டான். ஆனால் அம்மா,
நான் உனக்கு ஒரு பொண்ணை தான் கான்கு பையனை ஆக்கணும்னு நினச்சேன், அடுத்தவன் பொண்டாட்டியே இல்லை. மா இதில் என்னாலும் உனக்கு உதவி செய்ய முடியாது, எந்த பிரச்சனையும் இதோட விட்டுரு. ம் ம். இந்த பக்கம் நம்மளோட செங்கோட பனிப்பெண் ஒயினில் ஒரு மயக்க மருந்து, அதாவது போதை மருந்து கலந்துட்ருப்பாங்க. சரி சரி, பொண்ணு மாப்பிள்ளையும் ஒயின் பரிமாறிக்கிற நேரம் வந்துருச்சு. 2 பேரும் ஒயினை குடிச்சு பரஸ்பரத்தை பரிமாறிக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம ஹீரோக்கு வேறு வழியே இல்லாமல் அதை குடிச்சிருவாரு. அப்புறம் என்ன, பொண்ணு மாப்பிள்ளை குடிச்சாச்சு, எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க. டேய் நீயும் கிளம்பு, ஏன் இங்கே நின்று பார்த்துட்ருக்க, கிளம்புடா. நான் எப்பயுமே மாஸ்டர் கூட தானே இருப்பேன். ஷோ, நீ சின்ன பையன், இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, முதல்ல வா. மாஸ்டர் வாடா. ஏய் இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அப்போ நான் நைட்டு ஃபஸ்ட் நைட்டால விடிய விடிய சிவராத்திரி. ஏய் சொல்லுடி, அப்படின்னா என்ன நடக்கும், இதை பற்றி உனக்கு தெரியாதா? ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா எந்த ஆண்மகன் தான் விடுவான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோயினி கேட்டுருவாங்க. ஒரு பக்கம் 2 முழிச்சிட்ருப்பாங்க ஃபஸ்ட் நைட் ரூமில். அப்போ நம்மளோட ஹீரோக்கு ஹாட்டாக இருக்கும் ட்ரெஸ்ஸு. நான் கழட்டி விடுற வீட்டுக்கார் அப்படின்னு சொல்லி செங் கை வைக்க, அவரோட பார்வைக்கு அவங்க நம்ம ஹீரோயினி மாரி திருவாங்க. டக்குன்னு அவர் கையை பிடிக்க, இதான் சாக்குன்னு நம்ம செங் இவரை கிஸ் அடிச்சு நம்ம ஆள் ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு கிட்ட வர, அந்த நேரத்தில் அவர் சுதாரிச்சுப்பார். முதல்ல தள்ளி போ அப்படின்னு சொல்லி எழுந்திருக்க, ஹஸ்பண்ட் என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ், முதல்ல தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடன்னு வேட்டியில் ஓனா பூந்த மாதிரி கிளம்பிடுவார். நம்ம ஹீரோயினி நண்டோட ரூமுக்கு வந்து அது ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அது கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து சடனாக கதவை திறந்து நம்ம ஹீரோ வர, இந்த ராத்திரியில் நீங்கள் என்ன பண்ணுற, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்டுட்டு இருக்கும் போதே எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஹீரோயினியை டக்குன்னு அணைச்சிப்பாரு. என்ன பண்ணுற, ஏ உனக்கு என்னாச்சு, சரக்கு ஏதாவது அடிச்சிருக்கியா என்ன அப்படின்ற மாதிரியெல்லாம் ஹீரோயினி கேட்டுட்ருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து பனிப்பெண் பாடிக்கிட்டே லேடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வரும்போது, இவங்க 2 பேருக்கு ஒரு கோலத்தை பார்த்து எனக்கு பொத்தனை கீழே போட்டுட்டு, ஐயோ தெரியாமல் வந்துட்டேன், நீங்கள் தனியாக இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கதவை சாத்துவாங்க. ஏய் நில்லுடி, தனியாக விட்டு போகாத, என்ன பண்ணுற, தயவு செஞ்சு என்னை விடு, இப்படியெல்லாம் நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்மளோட ஹீரோயினி கிஸ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு இவங்க கல்யாணம் ஆன விஷயம் ஞாபகம் வந்து சடனாக அவரை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. இப்படியெல்லாம் நடந்துக்கூடாது, இது முறையே கிடையாது, நான் யாருன்னு தெரிஞ்சு தான் கிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நீ யாருன்னு தெரியாமல் தான் உனக்கு கிஸ் பண்ணுற, நீ என்னோட லவ் எக்ஸ்1, அப்போ உன்னோட மணப்பெண் எப்பயுமே நீ மட்டும்தான் என்னோட மணப்பெண் அப்படின்ற மாதிரி டைலாக் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அலக்கிய தூக்கி பெட்டில் படுக்க வைப்பார். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு பக்கம் முறைப்படி தாலி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி செவனேன்னு உட்காந்துருக்கோம். அவன் அந்த ரூமுக்குள்ளே போனவன் திரும்பி வரவே இல்லை, உன் புருஷங்காரன் வரவே இல்லைன்னு சொன்னோன்னே இவங்க ஆத்திரப்பட்டு, அப்படி நடக்கக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாதுன்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இங்கே வா. நிஜமாவாம்மா, நம்ம இது செய்யலாமா? கண்டிப்பாக, இது பண்ணால் உன் வழிக்கு அவன் வருவான். அவர் என் வழிக்கு வரணும், எனக்கு பயமாக இருக்குமான்னு கட்டிப்பிடிச்சி அழுதுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் விடியங்காலையில் நம்ம ஹீரோ கண் முழிக்கும் போது அவர் முன்னாடி ஒரு நண்டு இருக்கும். அதை பார்த்து அவர் பயந்து அலறடிச்சு, நான் எப்படி இந்த ரூமுக்கு வந்தேன், எனக்கு என்ன ஆச்சு, நான் எப்படி இங்கே வந்தேன்ற மாதிரியெல்லாம் யோசிச்சுட்ருப்பாரு. அப்போ ஹீரோயினி வர சவுண்ட் கேட்கும். சடனாக இவர் தூங்குற மாதிரி நடிக்கிறதுக்காக படுத்துருவார். நம்ம ஹீரோயினி கிட்டே வந்து உக்காந்துட்ருப்பாங்க. இன்னுமா தூங்குற, எழுந்திருக்கல, ஓ அப்படி தூங்குற மாதிரி நடிக்கிறியா, சரி இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நண்டு எடுத்து அவர் பெட்ஷீட்குள்ளே விட அவர் அலறி அடிச்சுட்டு எழுந்து உட்காருவார். என்ன பண்ணுற, ஓ நிஜமாலுமே தூங்கிட்டு தான் இருந்தியா, சரி நேற்று நடந்தது ஏதாவது ஞாபகம் இருக்கா, எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, நேற்று என்ன நடந்துச்சு, அது சரி, ரொம்ப ஏமாற்றமாக ஆகிருக்கும். ஏமாற்றமா, என்ன ஏமாற்றம், எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல, நான் ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டா தான் நடந்திருக்குமே, அப்புறம் நான் ஏன் கீழே கிடக்கிறேன், ஏன் உனக்கு நைட் என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கில் நம்மளோட ஹீரோ ப்ராப்பராக அவரோட ஃபர்ஸ்ட் நைட்டை நம்ம ஹீரோயினி கூட கொண்டாடுறதுக்காக ரெடியாக இருப்பார். ஒரு கட்டத்தில் ஹீரோயினி இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் நெருப்பம் பக்கத்தில் இருந்தால் பற்றிக்குன்னு பழைய பழமொழி சொல்லுவாங்க, அது கரெக்டாக தான் இருக்குது. நம்மளோட ஹீரோ இரு நான் ப்ராப்பராக ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கழிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினியை ஒரு சொல்லலான்னு நினச்சி அவர் பொத்துன்னு கீழே சுழண்டு விழுந்துருவார். ஏய் என்னை இவன் கீழே விழுந்துட்டான், ஏய் எழுந்துரு என்ஜி எழுந்துரு, என்னது, அப்படி தான் நான் மட்டையானண்ணா, அப்படித்தான் மட்டையான, நீ என்னை எழுப்பியிருக்கலாமே, ட்ரை பண்ணியிருக்கலாமே, நான் எழுப்பலன்னு உனக்கு தெரியுமா, நான் எப்படி எழுப்பினேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் எழுந்துருடா டேய், இப்படி வந்து கிளப்பி விட்டுட்டு தூங்குறியாடா, எழுந்துருடா ப்ளீஸ், எழுந்துருச்சு, முடியாது, இதுக்கு இவங்க வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ்ஸை இவங்க தான் போட்டு விட்டு பெட்ஷீட்டையும் போத்தி விட்டு இவங்க அவங்களோட பெட்டில் போய் படுத்துப்பாங்க. இன்னைக்கு வாச்சது அவ்வளோதான், இப்போ புரியுதா, ஓ அந்த அளவுக்கு மொக்கையாக நடந்துக்கிட்டேனா, ஆரம்பத்தில் நான் ஒன்றும் ரூடாக நடந்துக்கலையே, நடந்துக்கிட்டாலும்
நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் ரொம்ப சூப்பராக இருக்கும், நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். ஆஹா, லேடி, புது மாப்பிள்ளையே பாட்டிக்கு டீ கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு வர சொன்னாங்க. உன்னை தான் புது மாப்பிள்ளை கூப்பிடுறாங்க. சரி சரி, நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். நீயும் நல்லா தூங்குறியா என்ன? இந்த நண்டை உனக்கு யார் வாங்கி கொடுத்தா? உன்னோட தம்பி எக்ஸிக்யூன் தான் இது எனக்கு நேற்று பிடிச்சி கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நேத்தா? ஆமாம். அப்போ நீ என் கல்யாணம் கூட பொருட்படுத்தாமல் ஃபீல் பண்ணாமல் அவன் கூட போய் நண்டு பிடிச்சி விளையாடி இருக்கா அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்டு அவர் வெளியில் கிளம்புவார். என்ன பார்க்குறீங்க? வாங்க போகலாம். என்ன நடந்திருக்கோம்? ஐ, என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஒன்றும் இல்லை மாஸ்டர், வா. போச்சு, பார்க்க முடியாமல் போச்சு. எங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டு என்னைக்கு வருமோ அப்படின்னு சொல்லி ஹீரோனி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ பாட்டியை பார்க்கறதுக்கு வந்துடுவார். டீ கொடுக்குற சம்பிரதாயம், கல்யாணம் மறுநாள் பெரியவங்களுக்கு டீ கொடுக்கணும். நீ எனக்கு டீ கொடுத்துட்ட, உனக்கு இன்னொரு கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா? வீட்டோட சாவியா? ஆமாம், நான் இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என்னோட மாமியார் எனக்கு கொடுத்தது. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை பொறுப்பெடுத்து நடத்தணும்ல, எத்தனை காலத்துக்கு தான் நானே பார்த்துக்க முடியும்? நீயும் இந்த பொறுப்பு எடுத்துக்கணும். இந்த வாங்கிக்கோ. பாட்டி, இவ்வளோ அவசரப்பட்டு இவ்வளோ பெரிய பொறுப்பு எடுத்து கொடுக்கறது எனக்கு இன்னும் சரின்னு படலை. ஆமாம், அவர் சொல்கிறது ரைட் தான், நான் சின்ன பொண்ணு. என்னடா சின்ன பொண்ணு? நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எனக்கு 16 வயசு தான். நான் பொறுப்பு எடுத்துக்கலையா? நீயும் அதை கற்றுப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரிங்க பாட்டி, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு மேனேஜ் பண்ணிடுறேன். அப்படின்னு சொல்லி ஹீரோ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கிளம்பிடுவார். ஹஸ்பண்ட், ஒரு நிமிஷம் நில்லுங்க. சரி நீ போ. சரிங்க மாஸ்டர். என்ன பார்க்குறீங்க? நீங்களும் போங்க, நான் அவர்கிட்ட தனியாக பேசணும். நீங்கள் நோ சொல்லியும் பாட்டி அப்படி சொல்லிட்டாங்கன்னு கோவப்படாதீங்க. நைட்டு ஒயினில் என்ன கலந்தீங்க? என்னது? என்ன சொல்கிறீங்க? ஒயினில் நைட்டு என்ன கலந்தோம்? நடிக்காத. உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன், வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் உங்கள் மனசில் கொஞ்சம் கூட எனக்கு இடம் இல்லையா? இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வேறு எங்கேயாச்சும் போய் யூஸ் பண்ண நான் மயங்க மாட்டேன், புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோச்சிட்டு கிளம்பிடுவார். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. கீப் ஸ்மைலிங்.